بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي، فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، ونشهد أن محمدا عبده ورسوله، وهو الذي بلغ الرسالة وأدى الأمانة ونصح للأمة وكشف الله به الغمة وجاهد في الله حق جهاده وتركنا على المحجة البيضاء ليلها كنهارها لا يزيغ عنها إلا هالك، والصلاة والسلام على أشرف الأنبياء وسيد المرسلين محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، فيا عباد الله، أوصيكم وإياي أولا بتقوى الله، اتقوا الله حق تقاته فلا تموتن إلا وأنتم مسلمون. فقد قال الله تعالى في كتاب العزيز وفرقانه المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم: هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة وإن كانوا من قبل لفي ضلال مبين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم: لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين. அன்புக்கும் மதிப்புக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, சையதுல் ஐயாம் நாட்களுக்கெல்லாம் தலைமை நாளாகிய இந்த ஜும்ஆவுடைய தினத்தில் வந்தமர்ந்திருக்கின்ற அனைவரும் அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ள வேண்டும் என்று ஆரம்பமாக வசியத் செய்கின்றேன். அல்லாஹுக்கே எல்லா புகழும். அவன் தனித்தவன், அவன் தேவையற்றவன், அவன் பிறப்பில்லாதவன், அவன் எவரையும் பெற்றெடுக்காதவன், அவனுக்கு நிகராக எவரும் இல்லை என்று சான்று பார்க்கின்றேன். அல்லாஹு தாலா இந்த பூவுலகத்துக்கு அனுப்பி வைத்த இறை தூதர்கள் வரிசையிலே கடைசி தூதராக வந்துதித்த எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய கிளையார்கள், தோழர்கள், உறவினர்கள் நாளை மறுமை வரைக்கும் அவர் கொண்டு வந்த தீனை ஏற்று நம்பி விளங்கி அதனை எடுத்து நடந்து அடுத்தவர்களுக்கும் சொல்லி வாழ்கின்ற முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதிலும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானம் உண்டாவதாக. சையதுல் ஐயாம் என்று வர்ணிக்கப்படுகின்ற இந்த நன்னாளில் அல்லாஹ்வுடைய மாளிகையில் வந்தமர்ந்திருக்கின்ற அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த நிலையிலும் எந்த சந்தர்ப்பத்திலும் அல்லாஹு தாலாவை அஞ்சி பயந்து நடந்து கொள்ளுமாறு, அவனுடைய கட்டளைகளை ஏற்று அவன் விலக்கியவைகளை தடுத்து நடந்து கொள்ளுமாறு முதல் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்கின்றேன், அன்பு கட்டளையிடுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரபியுல் அவ்வல் வசந்தம் மிகுந்த இந்த மாதத்தில் நாங்கள் இருக்கின்றோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்திலே இறை தூதர் பற்றி கற்றுக்கொள்வதற்கும் இறை தூதரை முழு மனித சமூகத்துக்கும் அறிமுகப்படுத்துவதற்குமான காலமாக இந்த காலம் இருப்பதை பார்க்கின்றோம். அந்த வகையில் உலகெங்கிலும் அல்லாஹ்வின் தூதரை பற்றி பேசுகின்ற, அவருடைய நடைமுறையை படிக்கின்ற, அவரை அறிமுகப்படுத்துகின்ற ஏராளமான நிகழ்ச்சிகள், நிகழ்வுகள், குதுபாக்கள், அரங்கங்கள் இடம்பெறுவதை பார்க்கின்றோம். சொல்வார்கள், அஃதலுல் இல்ம் இல்முல் ஹால், அறிவிலே சிறந்தது
காலத்துக்கு, நேரத்துக்கு, சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற அறிவை கற்றுக்கொள்வதுதான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த மாதத்தில் அந்த மாமனிதரை பற்றி, அந்த இறை தூதரை பற்றி கற்றுக்கொள்வது, அவருடைய சிறப்புகளை பற்றி கற்றுக்கொள்வது, அதற்காக நேரம் ஒதுக்குவது, அதற்காக முயற்சிப்பது என்பது இந்த காலத்தில் நாம் செய்ய வேண்டிய ஒரு மிக முக்கியமான, அவசியமான ஒரு பொறுப்பாக, ஒரு அமலாக இருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே 2000 மில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். 2 பில்லியன் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள். உலகத்தில் இருக்கின்ற 4 ஒருவர் முஸ்லிமாக இருக்கின்றார்கள். அந்த 2000 மில்லியன் முஸ்லீம்களில் இந்த நாட்டிலே 2 மில்லியன், வெறும் 0.2% ஒரு சிறியதொரு முஸ்லிம் சமூகமாக இந்த நாட்டில் நாங்கள் பார்க்கின்றோம். இந்த நாட்டிலும் நாங்கள் 2500க்கும் மேற்பட்ட பள்ளி வாயில்களிலே அல்லாஹ்வின் தூதரை ஞாபகப்படுத்துகின்றவர்களாக நாங்கள் இருக்கின்றோம். அல்லாஹு தாலா அப்படி இந்த தூதருடைய நாமத்தை இந்த உலகத்தின் எல்லா மூலைகளிலும், எல்லா இடங்களிலும் உயர்த்தி வைத்திருக்கின்றான். வரஃபஅனா லக திக்ரக். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொன்னான், நாங்கள் உங்களுடைய நாமத்தை உயர்த்தி வைத்திருக்கிறோம் என்று. அந்த வகையில் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ஹுத்பாவிலே குறிப்பாக 2 மிக முக்கியமான விடயங்களை எனது உங்களும் கவனத்துக்கு தொடர்ந்து கொண்டு வரலாம் என்று கருதுகின்றேன். அதுதான், ஒன்று, அல் குர்ஆனுடைய பார்வையிலே அல்லாஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி உயர்த்தி, கண்ணியப்படுத்தி ஒரு உயர்ந்த அந்தஸ்தை கொடுத்து வைத்திருக்கின்றான். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் தூதர் இந்த பூமியிலே எத்தகைய ஒரு அருமையான பணியை செய்தார்கள். அந்த பணியை தொடர்ந்து நாங்கள் அவருக்காக செய்ய வேண்டிய பணி என்ன என்பதை பற்றி ஒரு சிறியதொரு விளக்கத்தை உங்களோடு இந்த ஹுத்பாவிலே பகிர்ந்து கொள்ளலாம் என்று கருதுகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா ஒரு அற்புதமான ஒரு அந்தஸ்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏனைய நபிமார்களுக்கு மத்தியில் கொடுத்திருக்கின்றார். அல் குர்ஆனை புரட்டி பாருங்கள். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனின் எந்த ஒரு இடத்திலும் அல்லாஹ்வின் தூதரை பெயர் சொல்லி அழைப்பதில்லை. எல்லா நபிமார்களையும் அல்லாஹு தஆலா பெயர் சொல்லி அழைக்கின்றான். யா ஆதம் உஸ்குன் அன்த வ ஸௌஜுக்கல் ஜன்னah. ஆதமே, நீங்களும் உங்களுடைய மனைவியும் இந்த சுவனத்தில் வாழுங்கள். யா இப்ராஹிம், இப்ராஹிம் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை விழித்து அழைப்பதை பார்க்கின்றோம். யா நூஹ் பிதி பிஸலாமின் மின்னா. நூஹே, சாந்தியாக இந்த கப்பலில் இருந்து இறங்குங்கள் என்று நூஹ் நபி அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா அவருடைய பெயர் சொல்லி அழைக்கின்றான். யா யஹ்யா குதில் கிதாப். யஹ்யாவே, இந்த வேதத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அழைப்பதை பார்க்கின்றோம். ஆனால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹு தஆலா அழைக்கின்ற அழைப்பு தனித்துவமானது. யா அய்யுஹல் முஸம்மில், போர்த்தி கொண்டிருப்பவரே. யா அய்யுஹன் நபி, நபியே. யா அய்யுஹர் ரசூல், ரசூலே. அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு கூட கற்றுக் கொடுத்தான், எந்த சந்தர்ப்பத்திலும் இந்த தூதரை அவருடைய பெயர் சொல்லி அழைக்க கூடாது. சில சஹாபாக்கள் யா முஹம்மத் உஹ்ருஜ், முஹம்மதே வெளியே வாருங்கள் என்று அவருடைய வீட்டுக்கு முன்னால் இருந்து அழைத்த போது, லா தஜஅலு துஆ ரசூல் கதுஆ இபாதிக்கும் பாதா, நீங்கள் உங்களில் ஒருவருக்கு ஒருவர் அழைப்பது போன்று இந்த இறை தூதரை அழைக்க வேண்டாம் என்று அல்லாஹு தஆலா சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்தான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கூட அல்லாஹு வ ரசூலு ஆலம், யா ரசூல் அல்லாஹ் என்று தான் அழைப்பார்கள். அந்த அளவு தூரம் உயர்ந்த கண்ணியத்தை அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்து வைத்திருக்கின்றான். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல்வேறு விதமான கட்டளைகளை சொல்கின்றான் விசுவாசிகளை பார்த்து. அந்த கட்டளைகளை சொல்கின்ற போது இப்படி சொல்கின்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு, ஈமான் கொண்டவர்களே பொறுமையாக இருங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு துஹுலு ஃபிஸ்ஸில்மி காஃபா, ஈமான் கொண்டவர்களே இந்த மார்க்கத்தில் பூரணமாக நுழைந்து கொள்ளுங்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம், ஈமான் கொண்டவர்களே உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் அல்லாஹு தஆலா ஒரு கடமையை, ஒரு கட்டளையை சொல்கின்றான், அதனை ஒரு தனித்துவமான ஒழுங்கில் சொல்கின்றான். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனு ஸல்லு அலைஹி வ ஸல்லமு தஸ்லீமா. அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபி அவர்கள் மீது ஸலவாத்து சொல்கின்றார்கள்.
எனவே ஈமான் கொண்டவர்களே நீங்களும் அல்லாஹ்வின் தூதர் மீது ஸலவாத்து சொல்லுங்கள் என்று அந்த கட்டளையை அல்லாஹு தஆலா சொல்லி பார்க்கணும். எந்த ஒரு கட்டளையையும் அல்லாஹு தஆலா இந்த வடிவத்தில் சொல்லவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கின்றான், ஒவ்வொரு நபிமாரையும் அனுப்பியதை பற்றி சொல்கின்ற போது அந்தந்த நபிமார்களை அந்த சமூகத்துக்கு மாத்திரம் உரியவராக அனுப்பியதாக அல்லாஹு தஆலா சொல்கின்றான். வரசூலன் இலா பனி இஸ்ராயீல், பனு இஸ்ரவேலருக்கு ரசூலாக நாங்கள் மூசா அவர்களை அனுப்பினோம் என்று சொல்கின்றான். வைலா ஆதின் அகாஹும் ஹூதா, ஆத் சமூகத்துக்கு நாங்கள் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினோம் என்று சொல்கின்றான். வைலா சமூத அகாஹும் சாலிஹா, சமூத் கூட்டத்தாருக்கு சாலிஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபியாக அனுப்பினோம் என்று சொல்கின்றான். வைலா மதியன அகாஹும் ஷுஐபா, மதியனுக்கு அவருடைய தோழர் சகோதரன் ஷுஐபை நபியாக அனுப்பினோம் என்று சொல்கின்றான். ஆனால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வமா அர்ஸல்நாக இல்லா ரஹ்மத்தல் லில் ஆலமீன், நபியே நாங்கள் உங்களை அகிலத்தாருக்கு அருளாக அனுப்பினோம். எல்லா நபிமார்களையும் அந்தந்த சமூகத்துக்கு அனுப்பிய போது அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், நபியே நாங்கள் உங்களை முழு மனித சமூகத்துக்கும் நபியாக இறை தூதராக அனுப்பியிருக்கிறோம் என்று சொல்கின்றான். அல்லாஹ் தஆலா நபி அவர்கள் பிறந்த காலத்தின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். வல் அஸ்ர், நபி அவர்கள் பிறந்த பூமியின் மீது சத்தியமிட்டு சொல்கின்றான். லா உக்ஸிமு பிஹாதல் பலத், நபி அவர்களுடைய பண்பாட்டை எங்களுக்கு உத்தரவாதமாக சொல்கின்றான். வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே நீங்கள் மகத்தான அத்தனை பண்புகளையும் பெற்றிருக்கிறீர்கள். மா தல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய தோழர் அவர் வழி தவறவில்லை என்று நபி அவர்களுடைய வாழ்க்கை ஒரு சீரான வாழ்க்கை என்று அல்லாஹு தஆலா எங்களுக்கு காட்டி தருகின்றான். வமா யன்துகு அனில் ஹவா, அவர் பேசினால் மனோ இச்சைப்படி பேச மாட்டார். மா ஸாகல் பஸரு வமா தகா, நபி அவர்களுடைய பார்வை எந்த சமயத்திலும் எல்லை மீறி செல்லாது என்று நபி அவர்களுடைய வாழ்ந்த காலம், வாழ்ந்த பூமி, அவருடைய பார்வை, அவருடைய பேச்சு, அவருடைய நடத்தை எல்லாம் உத்தரவாதப்படுத்தப்பட்ட ஒன்றாக அல்லாஹு தஆலா நமக்கு அறிமுகப்படுத்துகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு மகத்துவம் மிக்க ஒரு மனிதரை அல்லாஹு தஆலா இறுதி நபியாக எங்களுக்கு தெரிவு செய்து அனுப்பியிருக்கிறார். நபி அவர்களுடைய மகத்துவத்தை, கண்ணியத்தை, அந்தஸ்தை எந்த அளவு தூரம் நாங்கள் புரிந்து கொள்கின்றோமோ அந்த அளவுதான் நபி அவர்கள் மீது எங்களுக்கு அன்பு ஏற்படுகின்றது, அவரை பின்பற்ற வேண்டும் என்கின்ற ஆசை ஏற்படுவதை பார்க்கின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே நபிமார்களுடைய பண்புகளை பற்றி சொல்கின்ற போது அவர்களிடம் இருக்கின்ற ஏதாவது ஒரு பண்பைத்தான் அல்லாஹு தஆலா சொல்லி பார்க்கிறோம். இன்ன இப்ராஹீம லஹலீம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு பொறுமையாளராக இருந்தார்கள். இன்னஹு கான முக்லஸா, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் முக்லிஸாக தூய்மையானவராக அவர்கள் இருந்தார்கள். இன்னா வஜத்னாஹு சாபிரா, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நாங்கள் உங்களை பொறுமையாளராக கண்டோம். இன்னஹு கான சாதிகல் வஅத், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அவர் ஒரு உண்மையாளராக வாக்குறுதியை நிறைவேற்றக்கூடியவராக இருந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஆனால் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொல்கின்றார்கள், வ இன்னக லஅலா ஹுலுகின் அஸீம், நபியே நீங்கள் அத்தனை விதமான எல்லா பண்புகளையும் பெற்ற ஒரு முழு மனிதராக, ஒரு ஷக்ஸியா காமிலாவாக, ஒரு மொத்தமான அனைத்து பண்புகளையும் பெற்ற ஒருவராக இருக்கிறீர்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லிட்டார். அல்லாஹு தஆலா நபிமார்களில் இறுதியானவராக அனுப்பி வைத்தான். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அவரை குறிப்பிடுகின்ற போது நபிமார்கள் முதலாமவராக குறிப்பிடுகின்ற பல வசனங்கள் இருப்பதை அல் குர்ஆனிலே பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்குரிய காரணம் என்னவென்றால், அப்படி ஒரு மகத்தான ஒரு நபியை பெற்ற ஒரு உம்மத்தாக, ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். அந்த நபியை கற்க வேண்டிய, அவரை படிக்க வேண்டிய, அவரை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை, கடப்பாடு எனக்கும் உங்களுக்கும் இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இத்தகைய உயர்ந்த பண்பாடுகளை பெற்றிருக்கின்ற இந்த மனிதரை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, இறை தூதரிடத்திலே உங்களுக்கு தேவையான அனைத்து முன்மாதிரிகளும் இருக்கிறது. ஒரு தந்தையாக இருப்பதற்கு முன்மாதிரி இருக்கிறது, ஒரு சகோதரனாக, ஒரு அயலவனாக, ஒரு நண்பனாக, ஒரு வியாபாரியாக, ஒரு போர் வீரனாக, ஒரு தலைவராக, ஒரு படை தளபதியாக,
ஒரு ஆலோசகராக என்ன வடிவத்தில் அல்லாஹ்வுடைய தூதருடைய முன்மாதிரி எங்களுக்கு தேவைப்படுவதோ அத்தனை வடிவமும் அல்லாஹ்வின் தூதரத்தில் இருக்கிறது என்று அல் குர்ஆன் அல்லாஹு தஆலா உத்தரவாதம் விடுகின்றான். எங்களுக்குரிய தேவை என்னவென்றால், நான் ஒரு தந்தையாக இருக்கிறேன் என்றால் தந்தைக்குரிய முன்மாதிரியை நான் அவரிடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும். நான் ஒரு ஆசிரியர் என்றால் ஆசிரியருக்குரிய முன்மாதிரியை அவரிடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும். நான் ஒரு அயலவர் என்றால் அயலவருக்குரிய முன்மாதிரியை அவரிடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும். நான் ஒரு தலைவர் என்றால் தலைவருக்குரிய பண்புகளை முன்மாதிரிகளை அவரிடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும். நான் ஒரு சகோதரனாக இருப்பதற்கு அவரிடத்தில் என்ன முன்மாதிரி இருக்கிறது என்பதை அவரிடத்திலிருந்து தேடி கற்க வேண்டும். அறிஞர்கள் விலாவாரியாக இத்தகைய விடயங்களை எழுதி எமக்கு தந்திருப்பதை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இரண்டாவது விடயம் தான் நான் உங்களோடு கலந்துரையாட விரும்புகின்ற விடயம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே செய்த ஒரு அருமையான பணி இருக்கு. இந்த உலகத்தில் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு விதமான பணிகளை செய்திருக்கிறார். ஒன்று, அல்லாஹ் தஆலாவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்கின்ற அந்த குர்ஆனை, அந்த வஹியை மிக கவனமாக அறிவுபூர்வமாக அந்த சமூகத்தில் விதைத்தார்கள். அதனுடைய சிந்தனைகளை அந்த சமூகத்துக்கு கொடுத்தார்கள். அவர்களை கற்பித்தார்கள், அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள், அவர்களை பயிற்றுவித்தார்கள், அவர்களை பண்படுத்தினார்கள். அந்த வகையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தோட் லீடராக, சமூகத்தில் சிந்தனை மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைவராக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். அல் குர்ஆனுடைய கருத்துக்களை மனித சமூகத்துக்கு விளங்கப்படுத்துகின்றவர்களாக, தெளிவுபடுத்துகின்றவர்களாக அவர்கள் இருந்திருக்கின்றார்கள். இன்னொரு வகையில் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த வழிகாட்டல்களை கற்றுக் கொடுப்பவராக மாத்திரம் இருக்காமல், கொள்கை பேசுகின்றவராக மாத்திரம் இருக்காமல், அதற்கு ஒரு நடைமுறை வடிவம் கொடுக்கின்ற ஒரு முன்மாதிரி புருஷராக, அந்த அல் குர்ஆனை கொண்டு ஒரு சமூகத்தை உருவாக்குகின்ற, சமூகத்தில் எல்லா துறையிலும் மாற்றங்களை கொண்டு வருகின்ற ஒரு சேஞ்ச் லீடராக, மாற்றத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு தலைவராக, ஒரு லீடராக அவர்கள் இருந்திருக்கின்றார். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் இப்படி சொல்கின்றார்: ஹுவல்லதி பஅஸ ஃபில் உம்மீயீன ரசூலம் மின்ஹும் யத்லு அலைஹிம் ஆயாத்திஹி வ யுஸக்கீஹிம் வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா வ இன் கானூ மின் கப்லு லஃபீ தலாலிம் முபீன். உம்மி சமூகத்துக்கு மத்தியிலிருந்து அல்லாஹ் தஆலா ஒரு தூதரை தெரிவு செய்தான். அந்த தூதர் அல்லாஹ்வுடைய வேத வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றார். வ யுஸக்கீஹிம், அவர்களை பண்படுத்துகின்றார். வ யுஅல்லிமுஹுமுல் கிதாப வல் ஹிக்மா, வேதத்தையும் ஞானத்தையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி ஒரு மகத்தான ஒரு பணியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்ததன் மூலமாக மனித வரலாற்றில் என்றும் கண்டிராத ஒரு அற்புதமான ஒரு சமூகத்தை அல்லாஹ்வின் தூதர் உருவாக்குகின்றார்கள். அந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையாண்ட வழிமுறை, அந்த சமூகத்துடைய சிந்தனையை அல் குர்ஆனுடைய சிந்தனையாக மாற்றினார்கள். உலகத்தை பற்றிய பார்வை, வாழ்க்கை பற்றிய பார்வை, செல்வம் பற்றிய பார்வை, வெற்றி என்றால் என்ன, முன்னேற்றம் என்றால் என்ன என்பதற்கெல்லாம் அல் குர்ஆனிய வடிவத்தில் ஒரு விளக்கம் கொடுத்து அவர்களை அல் குர்ஆனை கொண்ட ஒரு சமூகமாக அவர்கள் உருவாக்கினார். ஒரு உதாரணத்துக்காக, உலகம் என்பது அது தாருல் அமல் லைஸ தாருல் ஜஸா. அது உலகம் என்பது செயற்படுகின்ற உலகம், காலம் வீடுதான், அது கூலி பெறுகின்ற இடமல்ல என்ற சிந்தனையை அந்த சஹாபா சமூகத்துக்கு மத்தியிலே உருவாக்கினார்கள். அதன் விளைவாக அவர்கள் ஒரு பலமிக்க ஒரு சமூகமாக மாறினார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் தூதர் உடைய பணியை பற்றி முஸ்லிம் அல்லாதவர்கள் ஆய்வு செய்திருக்கிறார். அவர்களே பிரான்சை சேர்ந்த டி லாமார்டின் அல்பன்சோ என்ப ஒரு அறிஞர் சொல்கின்ற கருத்து மிக முக்கியமான ஒரு கருத்து. அவர் சொல்கின்றார்கள், மனித வரலாற்றில் மிக குறுகிய காலத்தில் மிக சொற்பமான பௌதீக வளங்களை கொண்டு, மிக குறுகிய மனித வளங்களை பயன்படுத்தி உலகம் போற்றுகின்ற ஒரு நாகரிகத்தை முஹம்மதால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் மாத்திரம்தான் உருவாக்க முடிந்தது. 23 வருடத்தில் இந்த உலகத்தை தலைகீழாக புரட்டுகின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மனித சமூக புரட்சியை அல்லாஹ்வின் தூதரால் மாத்திரம்தான் உருவாக்க முடிந்தது என்று முஸ்லிம் அல்லாத அறிஞர்கள் இறை தூதருக்கு சான்று பார்க்கின்றார்கள். இந்தியாவை சேர்ந்த, இந்தியாவுடைய லோக்சபாவுடைய உறுப்பினராக இருந்த புரொஃபசர் ராமகிருஷ்ண ராவ் சொல்கின்றார்கள், மனித வரலாற்றில் ஒரே நேரத்தில் ஒரு லீடராக,
ஒரு தியரட்டிஷியனாக, ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக வாழ்ந்தவர் ஒருவர் இருப்பார் என்றிருந்தால், இந்த 3 பண்புகளையும் பெற்ற ஏக மனிதர் இந்த உலகத்தில் இருந்திருப்பார் என்றால் அது இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்தினார்கள் என்றால் அதற்கு காரணம் அவர்கள் உருவாக்கிய மனிதர்கள் தான். வரலாற்றை எடுத்து பாருங்கள், சீராவை எடுத்து பாருங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிரா கோயிலிலிருந்து வஹியை சுமந்து கொண்டு வருகின்ற போது அவர் மாத்திரம்தான் இறை விசுவாசியாக இருந்தார். ஹஜ்ஜத்துல் வதாவிலே கலந்து கொண்டவர்களுடைய எண்ணிக்கை 1,14,000 பேர். அறிஞர்கள் சொல்வார்கள், அன்றைய காலத்தில் ஹஜ்ஜத்துல் வதாவில் கலந்து கொண்டவர்கள் கலந்து கொள்ளாதவர்கள் மொத்தமாக கூட்டி பார்க்கின்ற போது சுமார் 3 லட்சம் மனிதர்கள் இஸ்லாத்தை ஏற்ற முஸ்லிம் சமூகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துவர்களாக இருந்தார்கள். ஆனால் அந்த சமூகத்தை உருவாக்குவதற்கு பணி செய்த மனிதர்கள் எத்தனை பேராக இருப்பார்கள்? அல் குர்ஆன் சொல்கின்றது, முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் வல்லதீன மஅஹு, முஹம்மது அல்லாஹ்வின் இறை தூதர், அவரோடு இருந்தவர்கள், அவரோடு இருந்து அந்த பணியை செய்தவர்களுடைய எண்ணிக்கையை அறிஞர்கள் கணக்கிட்டிருக்கிறார்கள். சஹாபாக்களுடைய பெயர்கள் குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எல்லா இடங்களிலும் தேடி பார்க்கின்ற போது மொத்த சஹாபாக்களுடைய எண்ணிக்கை 2500. அப்படி என்றால் அந்த 2500 மனிதர்களை கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாபெரும் புரட்சியை செய்திருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்றால் அன்று உருவாக்கிய அந்த மனிதர்கள் தரமானவர்களா இருந்தார்கள். ஆனால் இன்று இந்த உம்மத் மிகப்பெரிய ஒரு உம்மத்தா இருக்கின்றது. நான் ஆரம்பத்தில் சொன்னேன், 2000 மில்லியன் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு சமூகமா இருக்கின்றோம். ஆனால் கடந்த ஒரு வருடத்தில் 40,000 உயிர்கள் பறிபோன போது எந்த ஒன்றையும் செய்ய முடியாத திராணியற்ற ஒரு சமூகமாக நாங்கள் இருக்கின்றோம். ஏனென்றால் மனிதர்கள் இருக்கிறார்கள், ஆனால் பலமான சிந்தனை கொண்ட ஆற்றல் உள்ள மனிதர்களை உருவாக்க தவறி இருக்கின்றோம். அத்தகைய மனிதர்கள் தான் தேவை. உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல் ஹாஜ்ஜு கலீல் வர் ரக்பு கஸீர், ஹஜ்ஜுக்காக பயணப்படுகின்ற மனிதர்கள் ஏராளமானவர்கள், ஆனால் ஹஜ் செய்கின்ற மனிதர்கள் சொற்பமானவர்கள். ஏனென்றால் ஹஜ்ஜுடைய பயன்பாட்டை பெற்று ஒரு மனிதனாக, ஒரு ப்ரொடக்டிவான ஒரு முஸ்லிம் பர்சனாலிட்டியாக வருகின்றவர்கள் சொற்பமானவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இப்படி பல்வேறு விடயங்களை சொல்லிக் கொண்டு போக முடியும். கடைசியாக இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்டிலே அல்லாஹ்வுடைய தூதரை அறிமுகப்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. எம்மை சூழ சுமார் 20 மில்லியன் மக்கள் இந்த இறை தூதரை பற்றி அறியாமல் தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார். அண்மையிலே முஸ்லிம் அல்லாதவர்கள் மத்தியிலே ஒரு ஆய்வு செய்யப்படுகின்றது. அந்த ஆய்வில் வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு முடிவுதான், முஸ்லிம் அல்லாதவர்களில் 52% நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் முஸ்லீம்கள் வணங்குவது முஹம்மதை தான் என்று. முஸ்லீம்கள் உடைய இறைவன் முஹம்மது தான் என்று அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஏனென்றால் ஏனைய மதங்களில் மனிதர்கள் தான் பெரியவர்கள், ஆனால் இந்த மார்க்கத்தில் இறைவன் தான் வணங்கப்பட வேண்டியவன். அதற்கு வழிகாட்டியவர் தான் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இனி அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களை பொறுத்தவரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிந்தவர்கள் இருக்கிறார்கள், நல்ல முறையில் அறிந்து வைத்தவர்கள் இருக்கிறார்கள். அவரை பற்றி அறியாதவர்கள் இருக்கிறார்கள். அறியாதவர்கள் தான் அதிகமானவர்களா இருக்கிறார்கள். இந்த நாட்டிலே 1300க்கும் மேற்பட்ட வருடங்கள் ஒரு பழைமையான ஒரு சமூகமாக வாழ்கின்றோம். ஆனால் இந்த நாட்டில் இருக்கின்ற ஏராளமான மனிதர்களுக்கு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற மனிதரை தெரியாது என்பது இந்த சமூகம் செய்த மிகப்பெரிய தவறாக இருக்கின்றது. மட்டுமல்ல, அவர்தான் எங்களுடைய இறைவன் என்று அவர்கள் தவறாக எண்ணிக்கொண்டிருப்பது நாம் செய்த அதைவிட மிகப்பெரிய ஒரு தவறாக இருப்பதை பார்க்கின்றோம். அதனை விட அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, 3வது ஒரு சாரர் இருக்கிறார்கள். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவறாகவும் மோசமாகவும் பிழையாகவும் விளங்கி வாழ்கின்றவர்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், 2001ஆம் ஆண்டை தொடர்ந்து இந்த உலகத்தில் முடக்கிவிடப்பட்ட அந்த இஸ்லாமோபோபியா என்கின்ற அந்த இஸ்லாமிய எதிர்ப்புவாதம், அதன் விளைவாக இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் கொச்சைப்படுத்துவதற்காக, இறை தூதரை மோசமாக சித்தரிப்பதற்காக பில்லியன் கணக்கான டாலர்கள் செலவழிக்கப்பட்டு இந்த முஸ்லிம் உம்மத்தையும் இஸ்லாத்தையும் இறை தூதரையும் கொச்சைப்படுத்துகின்ற நடவடிக்கைகள் உலகளாவிய ரீதியில் நடைபெற்று வருவதை பார்க்கின்றோம். ஏனென்றால் அவர்கள்
பில்லியன் கணக்கான டாலர்ஸை செலவழிக்கின்றார்கள் மனிதர்களை அல்லாஹ்வின் தூதரை விட்டும் தூரப்படுத்துவதற்காக, மனிதர்களை இஸ்லாத்தை விட்டும் தூரப்படுத்துவதற்காக. இதனை நான் சொல்லவில்லை, அல் குர்ஆன் சொல்கின்றது. இன்னல்லதீன கஃபரு யுன்ஃபிகூன அம்வாலஹும் லியசுத்து அன் சபீலில்லாஹ். அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு மனிதர்களை திசை திருப்புவதற்காக அவர்கள் காபிர்கள் ஏராளமான பணத்தை செலவழிக்கின்றார்கள். ஃபஸயுன்ஃபிகூனஹா, அவர்கள் எதிர்காலத்திலும் செலவழிப்பார். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரரே, எங்களுக்கு முன்னால் இருக்கின்ற மிகப்பெரிய பணி இறை தூதரை அறிந்து அவரை இந்த நாட்டு மக்களுக்கு ஏனையவர்களுக்கு அறிமுகப்படுத்துகின்ற அந்த பணி இருக்கிறது, அவரை பின்பற்றுகின்ற பணி இருக்கிறது. அவரை அதிகமாக கற்றுக்கொள்ள வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கின்றது. எனவே அல்லாஹு தஆலா எம் அனைவரையும் ஏற்று அங்கீகரிப்பானாக. இந்த நாட்டிலே இறை தூதரை அறிமுகப்படுத்துவதற்கு நல்ல முயற்சிகளை செய்வதற்கு அல்லாஹு தஆலா எமக்கு துணை செய்வானாக. யா அல்லாஹ் எம் அனைவருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.